சிவகாமியின் சபதம் அத்தியாயம் 9 விடுதலை. அவனுடைய வீரத்தைக் கண்டு அசூயை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் பொய்க் குற்றம் சாட்டிச் சிறையில் அடைத்துவிட்டான். அப்புறம் மயூரசன்மன் சிறையிலிருந்து தப்பிக்கொண்டு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொண்டு பல்லவர்களைப் பழிக்குப் பழி வாங்கினான். புத்த பகவான் அருளால் மயூரசன்மனைப் போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினாய். பரஞ்சோதி அப்போது குறுக்கிட்டு, அடிகளே, மற்ற ஆபத்துக்கள் ஒருபுறமிருக்கட்டும். இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்துத்தான் பெரிய ஆபத்தாயிருக்கிறது. பசியினாலேயே பிராணன் போய்விடும் போலிருக்கிறது என்றான். நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்துச் சென்று உணவு அருந்துவித்தார். பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து, பரஞ்சோதி, இங்கே படுத்துக்கொள், தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கிறேன், நிம்மதியாகத் தூங்கு. உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுவதும் நீங்கிவிடவில்லை. பொழுது விடுவதற்குள்ளே நாம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார். பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான். அடுத்த நிமிஷமே நித்திராதேவி அவனை ஆட்கொண்டாள். தொடர்ந்து பார்ப்போம். சிவகாமியின் சபதம்.